தாயி பிச்சை போடுங்கம்மா. இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். தாவீதின் குமாரன் வருகிறார். அற்புதர் வருகிறார். இயேசுவே மேல இறங்குமே. இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். சமாதானம் கொடுக்கிறவர் வருகிறார். சந்தோஷத்தை கொடுக்கிறவர் வருகிறார். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். அற்புதர் வருகிறார். அதிசயர் வருகிறார். சமாதானத்தை கொடுக்கிறவர் வருகிறார். இயேசுவே மேல இறங்குமே. இயேசுவே குருடா ஏசப்பா ஏசப்பா எது கூப்பிடுற? வாய மூடு. இயேசுவே என் மேல இறங்குமே. வாய மூடு. தாவீதின் குமாரனே என் மேல் இறங்குமே. யார் அந்த மகன் என்ற வேண்டும் அவனை போய் கூப்பிட்டுவார்கள். இயேசுவே என் மேல் இறங்கும். தாவீதின் குமாரனே என் மேல் இறங்கும். மகனே உனக்கு என்ன வேணும்? என் கண் பார்வை வேறும். என்னை விசுவாசிக்கிறாயா? ஆமா. ஆமீன். விசுவாசிக்கிறாயா? ஆமா. விசுவாசிக்கிறையா? ஆமீன். தாவீதின் குமாரனே இறங்கும். பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி இந்த மகனுடைய கண்கள் திறப்பதாக, திறக்கப்படுவதாக. நன்றி ஏசப்பா. ஏசப்பா நன்றி ஏசப்பா. தெரியுதா? எல்லாம் தெரியுது ஏசப்பா. என் கை தெரியுது ஏசப்பா. பார்வை கொடுத்தார். நன்றி ஏசப்பா. இயேசு குருடருக்கு பார்வை கொடுத்தார். ஏசப்பா நன்றி. இயேசு குருடருக்கு பார்வை கொடுத்தார். அற்புதர் இயேசு பார்வை கொடுத்தார். எல்லா கரங்களை தட்டலாமா? அம்மா வயிறு வலிக்குதே அப்பா, என்னால முடியவே இல்லை, தாங்க முடியாத வலி அப்பா. எவ்வளோ டாக்டரை பார்த்தேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. சகோதரி ஏசப்பா வந்திருக்காரு. நீங்கள் எவ்வளோ இடத்துல போயிருப்பீங்க, அவர் குருடரெல்லாம் பார்வையடைய வச்சிருக்காரு. ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து சுகத்தை பெற்றுங்க சகோதரி. இல்லை சகோதரி, எவ்வளோ நானும் எவ்வளோ பார்க்காத மருத்துவர் இல்லை. என் வீடு போச்சு, என் நிலம் போச்சு, என் பணம் போச்சு, எல்லாத்தையும் விட்டு என் ஆசையெல்லாம் அழிஞ்சு போச்சு. என் உடம்பு இப்படி இருக்கிறதால என் தாய் தகப்பனாரோ என்னை விட்டு இறந்து போயிட்டாங்க. எங்க போனாலும் எனக்கு சுகம் கிடைக்கல. இப்போ ஏசப்பா நீங்க யாரையோ சொல்றீங்க, வேணா நான் வரேன் சகோதரி, வாங்க போலாம். இயேசு வருகிறார். அற்புதர் வருகிறார். அதிசயர் வருகிறார். இயேசு வருகிறார். இவ்ளோ ஜனங்கள் இருக்காங்க. அற்புதர் வருகிறார். நான் எப்படி அவரை பாப்பேன்? அதிசயர் வருகிறார். எனக்கு தெரியவே இல்லையே. ஏசப்பா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லையே. அவரை என்னால பார்க்க முடியலையே. சரி, அவர் வஸ்திரத்தாவது தொடுவோம். யார் என்ன தொட்டது? இவ்வளோ ஜன கூட்டத்துல எப்படி யார் என்ன தொட்டதுன்னு கேக்குறாங்களே. ஏசப்பா யார் தொட்டிருப்பா? இல்ல, என்னிலிருந்து ஒரு வல்லமை கடந்து போனது. நான் உணர்ந்தேன். யார் என்ன தொட்டது? யார் என்ன தொட்டது? ஐயா நான் தான் ஐயா. எனக்கு 12 வருஷமா தீராத வயிற்று வலியில ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தேன். எவ்வளோ டாக்டரை பார்த்தேன், எவ்வளோ ஆசையை அழிச்சேன், எந்த பிரயோஜனமும் இல்லை ஏசப்பா. ஆனா உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அந்த நேரமே எனக்கு இந்த உதிர இது சரியாயிடுச்சு ஏசப்பா. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். அல்லேலூயா. பிதா உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். அற்புதர் வருகிறார். அதிசயர் வருகிறார். இயேசு வருகிறாரா? எங்க வருகிறார்? நாத்தா குலசகையூர். சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை. இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ நான் வட்டி கொடுத்து எவ்வளோ இவங்களுக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன். ஆனாலும் இந்த ஜனங்கள் என்னை முறுமுறுக்கிறார்கள். என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி கேட்டா நீ தான் அநேகமாக அதிகமாக வட்டி வாங்குற, சேட்டுகளை போல நான் வாங்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சேட்டுகளை எப்படி வட்டி வாங்குறார், நான் வாங்க முடியுமா? ஆனால் இயேசு எங்க வருகிறார்? எங்க வருகிறார்? இயேசு எங்க வருகிறார்? வருகிறார். இயேசு எங்க வருகிறார்? வருகிறார். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். அற்புதர் வருகிறார். அதிசயர் வருகிறார். இயேசு வருகிறார். ஆமா, எங்க வருகிறார்? இயேசு வருகிறார். எங்க வருகிறார்? இயேசு வருகிறார். எங்க வருகிறார்? எங்க வருகிறார்? இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். எங்க வருகிறார்? ஆமா, இயேசு எங்க வருகிறார்? ஆமா, எங்க இயேசு வருகிறார்? எரிகோ என்ன ஊருக்கு வருகிறார். எங்க ஊருக்கு வருகிறாரா?
இந்த ஜனங்களை நான் பார்க்க முடியும் இல்லையே. நான் காட்டேரி மரத்தில் ஏறி இயேசு பார்க்குறேனே. இயேசு பார்க்குறாராண்ணே? என்ன இயேசு பார்க்குறாரா? இந்த எரிகோ மக்கள் பாவங்களினாலே, வியாதியினாலே, துன்பத்தினாலே, வறுமையினாலே, கஷ்டத்தினாலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படி, சமாதானம் கொடுக்கும்படி, சந்தோஷம் கொடுக்கும்படி நான் எரிகோவுக்கு வருகிறேன். ஆனா ஒரு மகன் எனக்கு முன்பாக வந்து காற்றத்தின் மரத்து மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சகைவே, இயேசுவே, இறங்கி வா. உடனே வருகிறேன். நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தங்கணும். இயேசு, நான் எங்க வீட்டை தங்கணுமா? நான் பாவியான மனுஷன் இயேசுவே. ஐயோ, அவன் நல்லவனே இல்ல இயேசுவே. வரி வசூலிக்கிறவன், அநியாயமா வட்டிக்கு வாங்குறவன். நாங்க வசதியான செல்வந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்தோம். அவன் பாவியான வீட்டுக்கு நீங்க எப்படி போகலாம் இயேசுவே? போக கூடாது. இயேசுவே, கூடாது. இயேசுவே, நான் மக்களுக்கு அதிகமா நன்மை செய்திருக்கிறேன் இயேசுவே. என்னை பார்த்து முறுமுறுக்கிறா இயேசுவே. அவங்க எவ்வளோ அண்டா குண்டா சட்டி கிட்டி எல்லாத்தையும் கொடுத்தாங்க இயேசுவே. அவங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கல, 400 ரூபாய் கொடுத்த இயேசுவே. என்ன போய் முறுமுறுக்கிறாள் இயேசுவே. ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க ஏசப்பா. ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க. நான் எழுந்து போனதை எனக்கு திரும்ப ஒரு நாளை தனியாக மக்களுக்கு வாங்கியிருந்தா கொடுத்துடுறேன் ஏசப்பா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். சகைவே, நீ மனம் திருமணப்படியால் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீயும் ஆபிரகாமின் குமாரன் எனப்படுவார். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. பாவங்கள் இனிமேல் மன்னிக்கப்படுது. ஆமா ஏசப்பா. போ, இனி வட்டிக்கு பணம் கொடுக்காத. இன்னைக்கு வட்டிக்கு என்ன பண்ண பணம் வாங்காத. மனம் திரும்பு. இயேசுநாதர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கிளாப். சத்தமா சத்தமா சத்தமா. பாத்தீங்களா, இப்போ ஒரு குருடனுக்கு பார்வை கிடைக்க பண்ணாரு. 12 வருஷமா பெரும்பாடுள்ள என்ன சுகப்படுத்தினாரு. இப்போ அநியாயமா வட்டிக்கு வாங்கின சகையும் மன திரும்ப பண்ணினாரு. இந்த இயேசுவை நீங்களே ஏத்துக்கினீங்கன்னா உங்க கஷ்டங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா.